அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தீருமா திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை, மாறுமா கோயில்களின் லஞ்ச முறைகேட்டு தொடர்கதை என்பது பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டின் மிக முக்கிய மாநகரங்களில் ஒன்றான மதுரை மாநகர மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் மலை மேல் குறிப்பிட்ட ஒரு தூணில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமான சர்ச்சை முடிவே இல்லாமல் வெகு நாட்களாக தொடர்ந்து வருகிறது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் நிலைப்பாடு தீபம் ஏற்ற வேண்டும் என்பதாக உள்ளது. இந்த விஷயத்தில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் நடந்து கொண்ட விதம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளானது. ஆனால் ஆளும் அரசுகளின் நிலைப்பாடு என்பது வேறு விதமாக உள்ளது. இது தொடர்பில் அமைச்சர் நிர்மல்குமார் நிருபர்களிடம் பேசும்போது, திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக கூறியுள்ளோம். மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன சூழல் இருந்ததோ அதே சூழலே தொடர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். இதுதான் அரசின் கொள்கையும் கூட. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரும்பாலான மக்கள் 2 முதல் 10 ஆண்டுகளுக்குள் என்ன நடைமுறை இருந்ததோ அதே சூழல்தான் தொடர வேண்டும் என்கின்றனர். எந்த ஒரு மதவாத சக்திகளும் உள்ளே வந்து அரசியல் செய்ய 100% அனுமதிக்க மாட்டோம் என கூறுகிறார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் ஏற்கனவே இருந்த திமுக அரசு என்ன நிலைப்பாட்டை கொண்டிருந்ததோ அதே நிலைப்பாட்டைத்தான் இன்றைய தவேக அரசும் பின்பற்றுகிறது. ஆனால் இதற்கு பாஜகவும் வலதுசாரி இந்து அமைப்புகளும் கடும் கண்டனத்தை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோர்களும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். இதில் சில அமைப்புகள் தவேக அரசை கடுமையாக விமர்சிப்பதோடு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம் என சட்ட அமைச்சரே கூறுவது நீதிமன்ற அவமதிப்பு. வழிபாட்டு உரிமையை கேள்விக்குறியாக்கும் வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் நிர்மல்குமார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றெல்லாம் கூறுகின்றனர். இந்த சூழல் ஒருபுறம் இருக்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு பணிகள் குறித்தும் அதனைத் தொடர்ந்து நடக்க உள்ள கோயில் திருவிழா குறித்தும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கோயிலை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அதிகாரிகளுடன் ஆலோசனையும் செய்து வருகிறார். பணிகளை நிறைவு செய்து எப்படி நடத்துவது என ஆய்வு செய்து திட்டமிட்டபடி குடமுழுக்கு நடைபெறும் எனவும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முறைகேடுகள் நடப்பதாக கூறுகின்றனர். அதுபோல் எங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்கிறது என்பது குறித்து ஆய்வுகள் நடந்து வருகின்றன. கடந்த ஆட்சியில் கோயில்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், குறிப்பாக தங்கத்தை டெபாசிட் செய்ததில் முறைகேடு நடந்ததாக புகார் உள்ளது. இது உண்மையா என ஆய்வு செய்யப்படுகிறது. முறைகேடு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறுகிறார். தவேக அரசானது திருச்செந்தூர் முருகன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என அனைத்து முக்கிய கோயில்களிலும் நடைபெறும் முறைகேடுகள், லஞ்ச ஊழல்களை சீர் செய்வதற்கு பெரும் முயற்சி எடுத்து வருவதை காண்கிறோம். ஆனாலும் இந்த ஊழல் பெருச்சாளிகளை அவ்வளவு எளிதாக ஒழித்துவிட முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அதுபோல் மதத்தை வைத்து அரசியல் செய்து தங்கள் இருப்பை அடையாளப்படுத்தி கொள்ளும் வேலையில் ஈடுபட்டு வரும்
பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வேலையை தொடர்ந்து செய்து வரும் ஆர்எஸ்எஸ் மதவாத அல்லக்கைகளை அடையாளம் கண்டு அடக்கி வைக்கும் வேலையை இந்த அரசு துணிந்து செயல்படுத்துமா? திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தீபம் ஏற்றும் சர்ச்சைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து 2 ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன சூழல் இருந்ததோ அதே சூழலே தொடரும் எனும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குமா? பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.